பார்க்க போறேன், பார்த்த செடி பேச போறேன், அவன் கண்ணுக்குள்ள என்ன திக்க போறேன், அவன் நெஞ்சுக்குள்ள என்ன விற்க போறேன். இன்னைக்கு என் பிறந்த நாளைக்கு நான் எல்லாருக்கும் மாமா மாமிக்கு எல்லாருக்கும் நான் சாக்லேட் கொடுத்து அசத்த போறேன். ஜானுக்காக ஸ்பெஷலா ஒன்று வச்சிருக்கேன், அது அவர்கிட்ட தான் போய் கொடுக்கணும். முதல் மாமா மாமிக்கு எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்துட்டு அப்புறமா கடைசியா போய் அவர் கொடுக்கணும். இவ்வளோ காலையிலேயே அவர் தூங்கி எழுஞ்சிட்டு இருப்பாரா இல்ல பெட்ரூம்ல இருப்பாரான்னு தெரியல, போய் பார்க்கலாம். ஏஞ்சலு, சீக்கிரம் காப்பி குடிச்சிட்டு அப்பாக்கு எடுத்துட்டு போ. அப்பாக்கும் அண்ணாக்கும் எடுத்துட்டு போமா, நான் சமையல் வேலை செய்யணும். காஃபி கொடுத்துட்டு வாடி, கூட மாட எதனா வேலை செய்த. சரிம்மா, நான் குடிச்சிட்டு போய் கொடுக்குறேன். சரி சரி சரி. மாமி, இந்தாங்க சாக்லேட் எடுத்துக்கோங்க. என்னம்மா சோனி, காலையில வந்துட்டு வீட்டுக்கு? மாமி, எனக்கு இன்னைக்கு பர்த்டே, அதனாலதான் காலையிலே உங்களுக்கு சாக்லேட்லாம் கொடுத்துட்டு போகலாம் மாமாக்கு உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு வந்தேன் நான். சாக்லேட் எடுத்துக்குங்க. என்னம்மா, உங்க அம்மா ஒரு வார்த்தை கூட சொல்லியம்மா? வரா போறா ஒரு வார்த்தை கூட சொல்லல. சொல்லியிருந்தா என்ன கிஃப்ட் என்ன வாங்கி வச்சிருப்பலாமா நான் உனக்கு? கிஃப்ட்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீங்க சாக்லேட் எடுத்து சாப்பிடுங்க, அதுவே எனக்கு போதும். ஏமோ, உன் வருங்கால மருமக சாக்லேட் கடை எதனா வைக்க போறாங்களா? ஏண்டி எதுக்குடி அப்படி கேக்குற? இல்ல, நம்ம வீட்டுல இருக்கிறது 4 பேரு, ஒரு 4 சாக்லேட் வாங்கி வந்தா பத்தாதா? அது எதுக்கு கூட நிறைய வாங்கி வந்திருக்காங்களே, அதனாலதான் சாக்லேட் கடை வைக்க போறாங்களோன்னு கேக்குறேன். நம்ம மேல அவ்வளவு பாசம் வச்சுக்கிறாவோ, அதனாலதான் அத்தனை வாங்கி வந்திருக்கா, நிறைய எடுத்து நம்ம சாப்பிடணும்ட்டு. பாத்துமா, நிறைய எடுத்து சாப்பிட்றாத, சுகர் வந்துடும் அப்புறம். ஏய், நீ வாய மூடி. ஏஞ்சல், இந்தாங்க நீங்களும் சாக்லேட் எடுத்துக்குங்க வாங்க. எனக்கு ஒரு சாக்லேட் போதும். அதெல்லாம் எனக்கு தெரியாது, இந்த கூட நிறைய நீங்க 3 பேரும் சாப்பிடணும். என்னது, எங்க 3 பேருக்கு தானா? அப்ப ஜானுக்கு எதுவும் வாங்கி வரலையாமா நீ? மா, அண்ணாக்கு ஸ்பெஷலா என்ன வாங்கி வச்சிருப்பாங்கம்மா. கரெக்டா சோனி? ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். மா, நான் சொன்னல கரெக்டா, நான் கெஸ் பண்றதுல கரெக்டா இருக்குமா. ஹாப்பி பர்த்டே சோனி, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஏஞ்சல், தேங்க்ஸ். மா, போய் மாமாக்கெல்லாம் போய் ஃபர்ஸ்ட் கொடுத்துரு. நீங்க எடுத்துக்கங்க, நான் போய் கொடுக்குறேன். சாக்லேட்ல பலமா எடுத்து வந்துக்கிறாடி சோனி. ஆமாங்க, உங்ககிட்ட பேசினாலா வாங்குனீங்களா சாக்லேட்? டேபிள் மேல வைமா, அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரிங்க, இந்த காஃபி குடிங்க. எவ்வளவு பாசம் பாரு, இவ்வளவு காலையிலே வந்துட்டு இருக்கிறா வீட்டுக்கு. ஆமா, நானும் ஏஞ்சல் கிட்ட அதான் சொல்லின்னு இருந்தேன். ஜானு எழுந்துட்டானா இல்ல தூங்கிட்டு இருக்கானா? அவன் எங்க இவ்வளவு சீக்கிரம் எழுந்துப்பான்? ஆபீஸ் போற 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் எழுந்து கிளம்புவான். இவ்வளவு சீக்கிரம் எழுந்துட்டா அவ்வளவுதான், மழை தான் வரும் காலையிலே. காலையிலே ஜாலியா போன் நோண்டின்னு இருக்காரு பாரு. கொஞ்ச நேரம் இங்கேயே நிக்கலாம், திரும்பி பாக்குறாரா இல்லையான்னு பாக்கலாம். இன்னைக்கு ஃபுல்லா இங்க நின்று இருந்தாலும் அவரு திரும்பி பாக்குற மாதிரியே தெரியலையே. நம்மளே போய் பேசலன்னா சங்கீத ஸ்வரங்கள் எழுத்தா அந்த மாதிரி நிக்க வேண்டியதுதான். இங்க கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். என்ன சொன்னி, காலையில இங்க என்ன பண்ற? எப்ப வந்த? என்ன கூப்பிட வேண்டியது தானே? ஆமா ஆமா, நான் கூப்பிட்டதுனாலதான் இப்ப திரும்பியே பாத்தீங்க. கூப்பிட வேண்டியதுதானேன்றீங்க பார். நான் இப்பதான் வந்தேன், உங்களை பாத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன், என்ன விஷயம்? என்ன பாக்கணும்ன்ற என்ன விஷயம்? ஏதனா விஷயம் இருந்தாதான் உங்களை பாக்கணுமா என்ன? நான் சும்மாவே கூட தான் வருவேன், வீட்டுக்கு வருவேன், எல்லார்ட்டையும் பேசுவேன், பாப்பேன், போவேன். சரி, இப்ப எதுக்கு வந்த அதுதான் நான் கேக்குறேன். இன்னைக்கு என் பர்த்டே, உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கா இல்லையா? ஓ அப்படியா, எனக்கு ஞாபகம் இல்லையே. ஆமா, ஞாபகம் இருந்துட்டாலும் என்ன பண்ண போறீங்க நீங்க? ஒரு போன் கூட பண்றது கிடையாது. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சோனி. இன்னைக்கு மாதிரி எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். சோனி, என்ன அமைதியாவே இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தேங்க்யூ.
உங்களுக்காக நான் ஸ்பெஷலா ஒரு சாக்லேட் வாங்கி வந்திருக்கேன். அது ஃபுல்லா நீங்க மட்டும் தான் சாப்பிடணும். ஓகேவா? ஃபுல்லா நானே சாப்பிடணுமா? நான் அம்மாக்கு அப்பாக்கு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு சாப்பிடுறேன். சரியா? நான் அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டேன். இது உங்களுக்கு மட்டும்தான். ஓகே சோனி, நான் சாப்பிடுறேன். அவ்வளவுதானா? நான் கிளம்பட்டுமா? ஆமா, அந்த சாக்லேட் கொடுத்து நான் விஷ் பண்ணேன். அவ்வளவுதான், நீ கிளம்பு. ஓகே, நான் கிளம்புறேன் வீட்டுக்கு. என்ன இவ்வளவு பெரிய சாக்லேட் வாங்கி கொடுத்துருக்கா? இதுல வேற லவ்யூலா போட்டிருக்கு. வீணா நம்ம அவ மனசுல ஆசையை வளர்க்க கூடாது. அப்பா கிட்ட சீக்கிரம் சொல்லிடணும். அப்புறம் இது தேவையில்லாம பிரச்சனையில போய் நிக்கும் போல. நீ இன்னும் கிளம்பலையா? இதுவும் என் பர்த்டே ட்ரெஸ் தான். அதான் உங்ககிட்ட போட்டு காட்டலாம், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி காட்டலான்னு சொல்லிட்டு நான் மாத்திட்டு வந்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா இன்னும் கிளம்பலையான்னு கேக்குறீங்க. முன்னாடி என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்த நீ? முன்னாடி நான் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தேனே உனக்கு தெரியலையா? சூப்பர் சூப்பர். நான் லைட் பிங்க் கலர் மாதிரி போட்டிருந்தேன் முன்னாடி. இது எப்படி இருக்கு? இதுவும் நல்லாதான் இருக்கு. சரி, நான் போய் ஆபீஸ்க்கு ரெடி ஆறேன். டைம் ஆகுது, நீ கிளம்பு. என்ன இவரு ஒழுங்காவே பேச மாட்டேன்றாரு. அப்படியே ஏதோ ஒரு ரெண்டு வார்த்தையில ஒரு வார்த்தையில பதில் சொல்றாரு. கொஞ்சம் லென்த்தா கூட பேச மாட்டேன்றாரு. போக போக செட் ஆயிடும்னு நினைக்கிறேன். என்னம்மா போய் இவ்வளவு நேரம் ஆகுது? இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்காங்க போல. ஆமாண்டி, எவ்வளவு நேரம் பேசிக்கிறாங்க பத்தியா? இந்த ஜானுன்றவன் நம்ம முன்னாடி மட்டும் அப்படியே பேசாத மாதிரியே இது பண்ணுவான். வேணாம் 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 வேணாம்னு சொல்லுவான். இப்ப பத்தியா எவ்வளவு நேரம் பேசுறாங்க? மாமி இங்க இருக்கீங்களா? நான் அவங்கள போய் சமையல் ரூம்ல போய் தேடிட்டு இருக்கேன். டிஃபன் மட்டும் முடிச்சிட்டுமா? முடிச்சிட்டு தான் நானும் ஏஞ்சலும் எங்க தோட்டத்துக்கு வந்தோம். வா சாப்பிட்டு போ சோனி. மா ஃபர்ஸ்ட் தண்ணி கொடுங்க. பேசி பேசி அவங்களுக்கு தொண்டை காஞ்சிட்டு இருக்கோம். ஆமா, அப்படியே பேசி பேசி தொண்டை காஞ்சிட்டாலும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லைன்னா என்னம்மா? பேசினியா இல்லையா நீ ஜானு கிட்ட? எதுவுமே பேசலையா அவன்? நீ சொல்றது பார்த்தா அப்படிதான் இருக்கு. அவரு எதுவுமே சொல்ல மாட்டேன்றாரு. நான் போய் சாக்லேட் கொடுத்தேன், ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்ணாரு. அதுக்கப்புறமா நான் ட்ரெஸ் இது எடுத்துட்டு வந்திருந்தேன் வீட்டுல இருந்து. அம்மா 2 ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க பர்த்டேக்கு. சரி அது போட்டு காட்டலான்னு போட்டு காட்டினா என்ன சொல்றாரு, முன்னாடி என்ன கலர் போட்டிருந்தீங்கன்னு கேக்குறாரு. அப்படியா? எங்க அண்ணன் நல்லா பேசுவானே, போதுண்டா நிறுத்துடான்ற அளவுக்கு பேசுவான். என்ன எப்படி சொல்றீங்க? இல்ல, அவரு என்கிட்ட எதுவுமே பேசிக்கல. சரி விடுமா, அவன் தூங்கி ஏஞ்சால காலையில, அதனால எதுவும் பேசிருக்க மாட்டான். நீ சாயந்தரமா வா வீட்டுக்கு. ஏம்மா, உன் பையன் காலையில ஆனோன்னு ஊமி ஆயிட்டு வரா? அதனாலதான் பேச முடியாது அவன் அப்படின்ற. சாயந்தரம் வரியாம்மா? நான் பாக்குறேன் மாமி, அம்மாட்ட சொன்னேன். அவங்க அனுப்புனாங்கன்னா வர, இல்லைன்னா வர முடியாது. திட்டுவாங்க, எதுக்கு சும்மா சும்மா அங்க போற அப்படின்னு கேட்பாங்க. சரி போயிட்டு வா அப்படின்னு சொன்னா நான் வரேன். மாமி கூப்பிச்சுமா அப்படின்னு சொல்லி முதல் கிளம்பு கிளம்பு, போடி போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க பாரு. நீ வரணும் சாயந்தரமா. சாயந்தரமா வரேன். என்னம்மா சாயந்தரமா என்ன ஸ்பெஷலா செய்ய போறியா? ஆமாண்டி, பிரியாணி எல்லாம் செய்யணும். கேக் வாங்கி வை. அவளுக்கு தெரியாம நம்ம கேக் வெட்டலாம். அப்பனா நான் இன்னைக்கு காலேஜ் லீவ் போட்டுக்கிட்டா? ஆமா, ஒரு வேலை சொல்லக்கூடாது. உடனே காலேஜ் லீவ் போட்டுக்கிட்டா அப்படின்னு சொல்லுவேன்.